முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். அடுத்ததாக நமது இணைப்பில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒருங்கிணைப்புக்கு பாடுபடுவேன் அப்படின்னு குறிப்பிட்டாரு. அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப விடை கிடைச்சிருக்கு. தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அவரோட இணைவு அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பின்னடைவாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தாவேக்காவில் செங்கோட்டையனுக்கு இணைவு விஜய்க்கு சாதகமாகவும் எடப்பாடிக்கு சற்று பின்னடைவை கொடுக்கும் விதமாகத்தான் இருக்கும். விஜயை பொறுத்த அளவுல அவருக்கு இமேஜ், கிரவுட் புல்லிங் கெபாசிட்டி எல்லாமே இருந்தாலும் அவர்கிட்ட வேட்பாளர்கள் கிடையாது. கமலஹாசன் அளவுக்கு கூட விஜய் கிட்ட வேட்பாளர்கள் இல்லாத நிலையில 2024 அவர் கட்சி அறிவித்து விட்டு வேட்பாளர்கள் நிறுத்தாமல் சிஏஏ எதிர்ப்பு என்றும் மைக் படத்தை போட்டும் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை காட்டி வந்தார். 2 இடைத்தேர்தலில் கூட அவர் சரியான ஆர்கனைசர்ஸ் இல்லாதனால் என்னுடைய இடைத்தேர்தலை கட்சி ஆரம்பித்தும் அதை தவிர்த்து வந்தார். அவரால் பிரசாந்த் கிஷோர் எப்படி வேட்பாளரை போட முடியாமல் திணறினாரோ அதே போல் விஜயும் திணறுவார் என்ற கருத்து விஜய் மீது இருந்து வந்தது. இப்பொழுது செங்கோட்டையன் அந்த கட்சியில் இணைந்ததன் பின்னணியில் அதிமுக அதிருப்தியாளர்களை தமிழகம் முழுவதும் வேட்பாளராக்க செங்கோட்டையனால ஆள் முடியும். அதிமுகவில் மாநிலம் முழுவதும் பல குர்சிகள் இருக்கின்றன. அதில் ஒருவரை பிடிக்காத இன்னொருவரை செங்கோட்டையனை முன்னிறுத்தி ஆர்கனைஸ் பண்ணா அவர்கள் அந்த கட்சிக்குள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரசாந்த் கிஷோர் போல் வேட்பாளரை போட்டியிட மாட்டார் விஜய் என்ற கருத்து இருந்த போது செங்கோட்டையனின் வரவு கூடுதலாக விஜயால் வேட்பாளர்களை நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கையை தாவேகாவினருக்கு கொடுத்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே செங்கோட்டையனின் வருகை என்பது ஒரு எம்ஜிஆர் இமேஜை விஜய்க்கு கூடுதலாக பெற்று தரும். எடப்பாடிக்கு ஒரு பலகீனமும் விஜய்க்கு ஒரு பலத்தையும் அது கொடுக்கும். தாவேகா இன்னும் ஒரு அதிமுக பிளவு கட்சி மாதிரி ஒரு தோற்றத்தை எம்ஜிஆரை முன்னிறுத்தி அவர்கள் அதை கொண்டு செல்வார்கள் என்றே தெரிகிறது. நிச்சயமா அதே போல தாவேகா மேலையும் விஜயோட அரசியல் மேலையும் பல்வேறு விமர்சனங்கள் மூத்த அரசியல் கட்சி தலைவர்களால வைக்கப்பட்டிருக்கு. இப்போ செங்கோட்டையன் மாதிரியான ஒரு அரசியலில் மூத்தவர் தாவேகாவோட வருகை அப்படிங்கிறது தாவேகாவையும் சரி கட்சியையும் சரி பலப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா அது செங்கோட்டையன் சமூக தளம் தமிழக அளவில் செங்கோட்டையனுக்கு இத்தனை ஆண்டு காலம் அவர் அரசியல் செய்தால் உள்ள தொடர்புகள், குறிப்பா செங்கோட்டையன் சசிகலா வெர்சஸ் செங்கோட்டையன் என்ற அடிப்படையில் அதிமுகவில் சசிகலா இன்னர் சர்க்கிளில் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக நம்பர் 2 டெலிகேட்டட் பவராக இருந்த போது மக்கள் மன்றத்தில் சசிகலாவுக்கு ஒரு போட்டியாளராக செங்கோட்டையன் இருந்தார். குறிப்பாக ஜெயலலிதா மறைந்த பிறகு அதை எதிர்கொள்ள வேண்டும், சசிகலாவை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற கருத்து என்போன்றவர்களே செங்கோட்டையன் கூறிய போது செங்கோட்டையன் கட்சி உடைய வேண்டாம் என்று அவர் சசிகலா தரப்பினர் கொடுத்த மாநில நிர்வாகி பதவியையும் அமைச்சர் பதவியும் பெற்றுக் கொண்டார். அதாவது அவர் தவிர்க்க முடியாத சக்தி செங்கோட்டையன் என்ற அடிப்படையிலே நடராஜன் சசிகலா அவர்கள் அந்த பதவியை வழங்கினார்கள். குறிப்பாக சிஎம் தான் அதை கொடுத்தார் என்று எடப்பாடி தரப்பு சொன்னாலும் அன்று அதனை செயல்படுத்தி காட்டினர் நடராஜன் சசிகலா தரப்பினர் என்றால் அவர் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் அதிமுக தமிழகம் அளவிலான நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக, ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக இருந்தார். அவரை சிம்பிளாக எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டதின் விளைவாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையிலேயே எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த வேண்டும் என்ற நெகட்டிவ் அடிப்படையிலேயே அவர் விஜயை பலப்படுத்த வந்திருக்கிறார். விஜய் இவரை எப்படி பயன்படுத்த போகிறார், செங்கோட்டையன் இதில் எப்படி தன்னுடைய முக்கியத்துவத்தை விஜய் கட்சிக்கு ஆதரவாக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி அடுத்து என்ன நடக்க இருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது இணைப்பில் உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.